ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்லா பூத்து விரிஞ்ச பூவை எப்படி நம்ம டிப்ஸோட ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ பாருங்கள், நான் 2 நாளைக்கு முன்னாடி வாங்கின பூவை இந்த மாதிரி பூத்து கிடக்கு. இது இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு எனக்கு அவசியம் தேவைப்படுறதுனால இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேங்க. ஒரு நியூஸ் பேப்பர் சைடை கட் பண்ணி மடித்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதில் இந்த பூவை நல்லா நம்ம சுற்றி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த பூ மேற்கொண்டு ஒழுங்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த டிப்ஸை நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இது கூட நம்ம சாப்பாட்டுக்கு தினமும் யூஸ் பண்ணுற அரிசியை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இப்போது அந்த பூ மேலே நம்ம இதை தூவி விட்டுடலாம். இப்படி பண்ணுறதுனால அந்த அரிசி பூவில் இருக்கிற நிறைய தண்ணியை நல்லா உறிஞ்சி எடுத்துரும். இதை இப்போது நல்லா ரேப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவரில் மாற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கண்டிப்பாக பூ பூக்காதுங்க. இதுக்கு மேலே இதே மாதிரி எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மொட்டு மல்லி வாங்கினா கூட நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட அந்த பூ இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ ரேப் பண்ண இந்த நியூஸ் பேப்பரில் இருக்க பூவை ஒரு பிளாஸ்டிக் கவரில் மாற்றிக்கிறேன். இதை மாற்றிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது கண்டிப்பாக ஒரு வாரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பூ அப்படியே இருக்குங்க. சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. டெஃபினட்டாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் அடுத்து நான் காமிக்க போகிற டிப்ஸ் பார்த்திங்கன்னா, கொட்டாங்குச்சி எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் கொட்டாங்குச்சியில் நம்ம பூவை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்றதை பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதே மாதிரி அரிசியை மட்டுமே நான் இதில் போடுறேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா, இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறோம் அந்த டைமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பூ ஃப்ரெஷ்ஷாக பூத்து விரிஞ்சிருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் பூவை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு அது மேலே எக்ஸ்ட்ரா ஏதாவது பூ வைக்கிறதுனா கூட நீங்கள் வைக்கலாம். இல்லை இப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இப்போ பாருங்கள், இதோடு சேர்த்து நான் ஒரு 3 ரோஸ் அளவு நான் இந்த மாதிரி சேர்த்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். அடியில் இருக்கிற அரிசி பார்த்திங்கன்னா இந்த பூவில் இருக்கிற தண்ணியை நான் முன்னாடி சொன்னது மாதிரி நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும். அதை இப்போ நம்ம பேப்பரில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது மேலுக்காக வச்சு அமுத்தி ஸ்டோர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு தேங்காய் கொட்டாங்குச்சிக்கு பேஸ் ப்ராப்பராக இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம நார்மலாக ஒரு பொட்டலம் எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி நம்ம கட்டிக்கலாங்க. இப்போது நம்ம இது மாதிரி நம்ம பார்த்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலைன்னா பூ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நல்லா வறண்டு காஞ்சு போய் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுவும் முக்கியமாக பூத்த பூ எப்போவுமே பாருங்கள், இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலைன்னா ஒரே நாளில் சருகாகி ட்ரை ஆகிடும். இப்போ இந்த ரேப் பண்ண பேப்பரை நான் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்க போகிறேன். நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, பூவில் எவ்வளோ ஈரம் இருக்கோ அதை மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதே போல் நம்ம இந்த மாதிரி முடி போடும்போது ஏர் போகிறதுக்கு வழி இல்லாமல் நாட் போட்டு வச்சுடுறது ரொம்ப நல்லது. அதே போல் இப்போ நிறையா பேருக்கு வெத்தலை எப்படி ஒரு லாங் டியூரேஷன் ஆஃப் டைமுக்கு யூஸ் பண்ணுறதுன்றது பல பேருக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம அதே நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கோம். டிஷ்யூ பேப்பர் சைஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பவுல் வச்சுருக்கேன். இப்போ அந்த பவுலோட அச்சை நம்ம இந்த மாதிரி சுற்றி விட்டு எடுத்துக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி நான் எடுக்கிறேன்னா, பேப்பர் கரெக்டாக அந்த பவுலுக்குள்ளே செட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் நம்ம இதில் வெத்தலை வைக்கும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த வெத்தலையில் இருக்கிற ஈரம் கரெக்டாக ஒரு வெத்தலையிலேருந்து கரெக்டாக அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்காக எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், அதோட இம்ப்ரெஷன் எடுத்தாச்சு. அதே போல் நான் கட் பண்ணியும் எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி. இப்போ அதே பவுலை நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு அடியில் கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் வச்சுட்டு நம்ம வெத்தலை வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதிலிருந்து ஒரு வெத்தலை எடுத்து காமிக்கிறேன். சரியாக யூஸ் பண்ணாமல் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணாமல் இருந்ததுனால வெத்தலை பாருங்கள் எப்படி காஞ்சி ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இல்லாமல் இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ பாருங்கள், இப்போ அந்த வெத்தலை மேலே இருக்கிற இந்த தண்ணியை நம்ம நீக்கிட்டாலே போதுங்க. நம்மளோட வெத்தலை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரவுண்ட் ஷேப் பேப்பரை அடியில் வச்சிடலாங்க.
இதை மாதிரி அடியில் வச்சுட்டு பேப்பர் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு டைம் ஆகுங்க. அந்த வெத்தலையில் இருக்கிற தண்ணி எல்லாமே உறிஞ்சி எடுக்கும்போது அந்த பேப்பர் வந்து நல்லா அந்த பவுலோடு செட் ஆகிடும். அதுக்கு மேலே இந்த மாதிரி ரவுண்டான ஒரு பேப்பரை வச்சுருங்க. அதுக்கு கூட வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வெத்தலையிலேருந்து 3 வெத்தலை அடுத்தடுத்து அடுக்கி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்படி செய்கிறதுனால நம்ம இந்த வெத்தலையை வந்து கிட்டத்தட்ட 2 வாரத்துலேருந்து 3 வாரம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரியே இப்போ நம்ம வைக்கிற மாதிரியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுவும் மெயினாக இந்த மாதிரி விசேஷ நாட்கள், எஸ்பெஷலி இப்போ பாருங்கள் அடுத்தடுத்து விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. அந்த மாதிரி சாமி காரியங்களுக்கு முகூர்த்த நாட்களுக்கான ஃபங்க்ஷன்லாம் வைக்கும்போது வெத்தலை நிறையா பல்க் அமௌண்ட்டில் வாங்குவாங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறது ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை எங்களுக்கு இது மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு 4-5 ஸ்டோர் பண்ணலான்னா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும்போது இதை வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைனா நான் ரொம்ப ஈஸியான அடுத்த மெத்தடு பார்த்திங்கன்னா 2 ஷீட் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் வந்து பாருங்கள் ஒரு 10 வெத்தலை மொத்தமாக எடுத்து இந்த மாதிரி அடியிலையும் மேலேயும் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து நம்ம பிளாஸ்டிக் கவர் ஃபஸ்ட்டு வச்சுருந்த அதே பிளாஸ்டிக் கவரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அரிசி போட்டு வச்சுருந்தோம். அந்த அரிசியை நம்ம உள்ளே வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உள்ளே வந்து சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா வெத்தலையோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். இன்றைக்கி நீங்கள் பார்த்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட், கீப் இன் டச். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி டிப்பிங்.